ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா கவின் நடிச்சு இப்போ நம்மளுக்கு ஜி5 வந்திருக்க மாஸ்க் மூவி ரிவ்யூ தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிவ்யூ பார்க்கறது முன்னாடி சேனல் லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மூவியோட வளம் என்னன்னா, இந்த மூவி ஸ்டார்டிங்லேயே ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ டிடெக்டிவ் மாதிரி ஒரு வேலை செஞ்சுட்டு ஒரு பாட்டுக்கு இருக்காரு. அப்படியே அங்கே கட் பண்ணால் இங்கே வில்லனோட காசு 400 கோடி யாரும் திருடிட்டு போயிட்டு இருப்பாங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹீரோ வர வைக்கிறாங்க. ஹீரோ வந்து அந்த காசு யாரும் திருடிட்டு போனாங்கன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, அந்த காசு எதுக்கு அந்த திருடங்க திருடிட்டு போனாங்க, கடைசியில் இந்த பிரச்சனைலாம் ஹீரோ சரி செஞ்சாரா இல்லையா அப்படின்றத காமெடி பாலிட்டிக்கல் மூவியாக சொல்லியிருக்க ஒரு மூவி தான் மாஸ்க் மூவி. இந்த மூவி எனக்கு பிடிச்சதான்னு கேட்டிங்கன்னா, இந்த மூவி ஆவரேஜாக இருந்துச்சு. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே ஒர்க் ஆகல. ஸ்க்ரீன் ப்ளேவும் சரி, ரைட்டிங்கும் சரி ரொம்ப சொதப்பியிருக்காங்க செகண்ட் ஹாப்பில். இந்த மூவியில் கவினோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவரோட ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. பட் அவர் இந்த ஸ்டோரி எதுக்கு சூஸ் பண்ணான்னு தெரியல. அவருக்கு இந்த ஸ்டோரி அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல. இந்த மூவியில் ஆண்ட்ரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ஆக்டிங் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. பட் அவங்களோட கேரக்டர் ரைட்டிங் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி இந்த மூவி ஸ்டோரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி பார்த்தாலும் நல்ல ஸ்டோரி தான். பட் இவங்க கன்ஃபியூஷிங்காக கொண்டு போயிருக்காங்க. அதனால் இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஒருத்தருக்கு புரியாது. நல்ல ஸ்டோரியாக கொஞ்சம் சொதப்பிருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த மூவி இருந்துச்சு. இந்த மூவியோட ஸ்டோரி கொஞ்சம் பெட்டராக ரைட்டிங் பண்ணி செகண்ட் ஹாப்பில் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவியாக வந்திருக்கும். பட் இதில் இந்த டீம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஓரளவு இந்த மூவி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா கவினுக்காக வேணும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆவரேஜான மூவி தான். இந்த மூவிக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5 2.25.